அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகளை கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒருவருக்கொருவர் வசியமாக பிரியாமல் வாழ்க்கை செய்து அவர்களுடைய வம்சம் தழைப்பதற்கு புத்திர பாக்கியம் உண்டாகி அந்த புத்திர பாக்கியத்தின் வழியாக அவருடைய வம்சம் மேலும் தழைக்கின்ற அந்த விதிகளோடு கூடியது தான் அப்பா ஜோதிட சூத்திரம் திருமண பொருத்த திறவுகோல். இப்போது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் பதில்கள். இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் துணைக்கு வரும் காலம். இந்த ஜாதகத்துக்கு இப்போது நம்மக்கிட்ட இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஜாதகருக்கு எப்படி பலன் இருக்குதுன்னா தெய்வம் துணைக்கு வரும் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது. எப்படி அதனுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், 18/10 சனிக்கிழமை 8:30 AM, கார்த்திகை 1, வயசு 27 ஆகுது. பல வருடங்களாக திருமணத்திற்காக இவர்கள் பொருத்தம் பார்க்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், இன்னும் பல விதமான முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே கூட வரலாம். ஆனால் எப்படி இந்த காலங்கள் கடந்து போகுது, எப்போ எந்த காலம் இதற்கு பலனுள்ள காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ராகு திசையில் குரு புத்தி அப்படின்னு இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு இங்கே இருக்காரு, லக்னத்துக்கு 10ல் இருக்கார். ராகு பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. சுக்கிரன் யாரு? 7ஆம் பாவ அதிபதி, லக்னத்தில் அமர்ந்தார். அப்போது தசாநாதன் ராகு பார்த்தீங்கன்னா 23ஆவது வயசில் வந்துட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயசு 27. ராகு 23ல் வந்துட்டார். ராகு திசை எப்போ வந்துச்சோ அப்போருந்து இந்த ஜாதகத்துக்கு கல்யாண நேரம் ஆரம்பமாயிடுச்சு. அப்போருந்தே இந்த ஜாதகத்துக்கு திருமணத்துக்கான முயற்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றாங்க. அப்போ ராகு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது 23ல் தொடங்கிடுச்சு. 24, 25, 26 கடந்து இப்போ 27ல் ஓடிட்டுருக்கு. 3 வருஷத்தை கடந்து 4ஆவது வருஷத்தில் ஓடிட்டுருக்கு. அப்போது இந்த ராகு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன். ராகு சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் செவ்வாயுடன் கூடி லக்னாதிபதியான செவ்வாயுடன் கூடி லக்னத்திலே உட்காந்துருக்காரு. இந்த ராகு சுக்கிரனை தொடும்போது செவ்வாயையும் சேர்த்து தொடுவார். 7ஆம் பாவ தொடர்பு, லக்ன தொடர்பு தசாநாதனுக்கு கிடைத்து விட்டது. அப்போ ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டால், கல்யாணம் ஆகணும்னா லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதியான குருவினுடைய தொடர்பு வேணும். அப்போ ராகு திசையில் குரு புத்தி வந்தால் கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் பாவ அதிபதியாருன்னா குரு தான். இப்போ ராகு திசையில் குரு புத்தி தான் நடக்குது. எப்பொழுது நடக்குது? இப்போ 2.5 வருஷம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷம்னா 1.5 வருஷமாக இப்போ குரு புத்தி தான் நடந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் கல்யாணம் நடந்து பாடலை. காரணம் என்ன? ராகு திசையில் குரு புத்தி லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதி லக்னத்திற்கு 3ஆம் பாவத்திலே நீச்சம் பெற்று விட்டான். குடும்பஸ்தானாதிபதியான குரு நீச்சமடைந்து விட்டான். எனவே குடும்பம் அமைவதில் சிக்கல். குடும்பம் அமைந்தாலும் அந்த குடும்பம் தொடர்ந்து நீடிக்காமல் போகலாம். அப்போ குடும்பம் அமையாது, அமைஞ்சாலும் அதில் சிக்கல் இருக்குது. அப்படிங்கிறத குடும்பாதிபதி நீச்சமடைந்து விட்டார்னா குடும்பம் அமைவதிலே சிக்கல். குடும்பம் அமைந்தாலும் அந்த குடும்பம் நிலையற்றதாக இருக்கும். நிலையற்ற குடும்பத்தை குரு தந்து விடுவார். அப்படி கூட சாபம் இதில் இருக்கு, குரு சாபம் இருக்கிறது. 2ஆம் பாவ அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, அவர் 3ஆம் பாவத்திலே நீச்ச ராசியில் மறைந்தார். குருவும் சனியும் பரிவர்த்தனை இருப்பது போல் காணப்பட்டாலும் கூட 2 கிரகங்களுக்கு இடையிலே கேது இருப்பதால் அந்த பரிவர்த்தனை, ஜீவ பரிவர்த்தனை நடைபெறுவதில்லை அப்படின்னு அப்பா ஜோதிட சூத்திரத்தில் சொல்கிறோம். அதாவது பொருளாதார பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடியது நடந்தாலும் நடக்கலாம், ஜீவ பரிவர்த்தனை நடப்பதில்லை அப்படின்னு. அப்போ இந்த பரிவர்த்தனைக்கு 2 பேர்த்துக்கு மத்தியில் இங்கே கேது இருக்கிறதுனால இந்த பரிவர்த்தனை நடக்காமல் தடை செய்து விடுவார், தடை செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இதில் பரிவர்த்தனையும் நடக்காது.
பரிவர்த்தனை நடந்துச்சின்னு சொன்னால் குரு வந்து நீச்சபங்கம் ஆகிடுவார்னா குரு சனி மீனராசிக்கு போயிடுவார், மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு வருவார். அதனால் 2 பேருமே ஆட்சி ஆகிடுவாங்க. நீச்சபங்கம், அப்போ நீச்சம் நீங்கிவிடும், நீச்சபங்கம் ஆகிவிடும். இங்கே பரிவர்த்தனை நடைபெறாத காரணத்தினால 1.5 ஆண்டுகள் ஆகியும் பரிவர்த்தனை நடைபெற முடியாத காரணத்தினால் நீச்சமாகவே இருந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்போது நம்மக்கிட்ட வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 2ஆம் பாவதி குரு இப்படி இருந்தாலும் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் பாவாதிபதி இல்லாமல் திருமணம் நடக்காது. ஆனால் அந்த குரு பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரத்தில் அமர்ந்தார். சந்திரன் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதி சந்திரன். இந்த குரு பார்த்தீங்கன்னாக்கா நடக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்திலே அமர்ந்து லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதி. 9ஆம் பாவ அதிபதி யாரு? இது வந்து ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி சந்திரன் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி சாரத்திலே இந்த குரு பகவான் ஏறி நிற்பதால் இப்பொழுது இந்த 1.5 ஆண்டுகளாக இந்த குரு வந்ததுக்கு பிற்பாடு சந்திரன் சாரத்திலே ஏறி இருப்பதால் லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி சாரம் பாதகாதிபதி சாரம் ஏறி அந்த சந்திரன் கிருத்திகை சூரியனை தொடுவதால் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்க அப்படி தொடுறதுனால 1.5 வருஷமாக இந்த பொண்ணை ஒரு பையன் காதலிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த காதல் நிறைவேறுமானா அந்த காதல் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமையே போய்கிட்டே இருக்கு. குரு சந்திரனை தொட்டார், சந்திரன் சூரியனை தொட்டார். சூரியன் தான் ஜன்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். அப்போ குரு வந்தால் கல்யாணன்றோம். அப்போ 2ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு வந்தால் கல்யாணம். ஆனால் குரு வந்துட்டார், ஆனால் அவர் நீச்சத்தில் இருக்கிறார். சந்திரனை தொட்டார், சந்திரன் சூரியனை தொட்டார், இப்படி வருது. ஜன்ம நட்சத்திராதிபதியை வந்து தொடரார். அப்படியானா இப்போ இந்த ஜாதக அமைப்பில் பார்த்தோம்னா சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு அப்படின்னா சுக்கிரன். அவர் யாரோடு இருக்காரு? ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் கூடினார். அப்போ சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் கூடி இருப்பதால் சூரியனும் அங்கே நீச்சபங்கமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியானால் அப்படி இருந்தோம் அப்போ ஏன் இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் பாவ தொடர்பு துண்டிக்கப்பட்டே இருக்கு. ஆனால் அவர் 2ஆம் பாவத்தில் அந்த கிரகம் இல்லை, அவர் 3ஆம் பாவத்தில் தான் இருக்காரு. ஆனாலும் கூட அது நீச்சத்தன்மையில் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் நீச்சத்தன்மையிலே இருக்குது. இந்த நீச்ச பங்கம் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே இப்போ பயிற்சியாக இருக்கார். ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து விட்டார். இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்த காரணத்தினால் குரு பகவான் லக்னத்திற்கு அது இங்கிருந்து 9ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். 7, 8, 9 குரு பகவான் 9ஆம் பார்வையாக இந்த குருவை பார்ப்பார். அப்போ இந்த ஜாதகத்தில் முடங்கி கிடக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் நீச்சமாகி முடங்கி கிடக்கிறார். குடும்பஸ்தானாதிபதியான 2ஆம் பாவாதிபதி நீச்சமாகிவிட்டார். அதனால் குடும்பம் அமையவில்லை. அந்த கிரகத்தை இப்போ குரு பகவான் தனது தூர திருஷ்டி பார்வை என்று சொல்லக்கூடிய சகல சாபங்களையும் தோஷங்களையும் நீக்க வல்ல ஆற்றல் படைத்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில் வந்துட்டார். அதனால் இப்போ இந்த இடத்துல இந்த குருவை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசி செல்வதற்குள் கல்யாணம் நடத்துகிறோம். ஏன்னா சகல சாபங்களும் தோஷங்களும் நீக்க வல்ல காலம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்துக்கு இங்கே சூரியனோடு குரு கூடியிருந்தால் அது மூடமாகிவிடும். அப்போது சூரியனோடு குரு கூடியிருக்கக்கூடிய காலத்தை தவிர்த்திடணும். அப்போ அந்த அஸ்தங்க காலம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தை தவிர்த்திடணும். அந்த காலகட்டத்தை தவிர்த்த பிறகு சூரியனும் பலவானாக குருவும் பலவானாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்திற்கு ஒரு சாந்தி ஹோமம், நவக்கிரக சாந்தி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நவக்கிரகங்களுக்குமே பொதுவான சாந்தி ஹோமம். எதுக்கு? இப்போ குரு வந்து நீச்சமாக இருக்கார், சந்திரனை தொட்டார். சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியனை தொட்டார். சூரியனும் இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகி இருக்கக்கூடிய புதன், மாந்தியுடன் கூடிய புதன் லக்னத்துக்கு 12 மாந்தி, அதனுடன் ஜன்ம நட்சத்திராதிபதி சூரியன். இப்போ ஜன்ம நட்சத்திராதிபதியான சூரியன் லக்னத்திற்கு 12 மாந்தியுடன் கூடி இருந்தால் மாந்தி தோஷம், அதாவது அவர்களுக்கு இந்த இல்லற சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகம்
அது என்னது 12ஆம் இடம் அப்படின்னா படுக்கை அறை, ரகசிய படுக்கை அறை, மறைவிடமாக இருக்கக்கூடிய படுக்கை அறை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ ரகசிய படுக்கை அறை அங்கே வந்து மாந்தி உட்காந்துருக்காரு, ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் கூடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலோ, லக்னத்திற்கு அட்டமாதிபதியுடன் அந்த சூரியன் கூடியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுதோ, அட்டமாதிபதியும் ஏதேனும் ஒரு வகையில் தடை செய்துக்கிட்டே இருப்பார். மாந்தி அப்படி சொல்லக்கூடிய கிரகமும் தடை செய்துக்கிட்டே இருக்கும். அந்த சுகத்தை திருட்டுத்தனமாக கொடுப்பதற்கு பார்க்கும், நேர்மையாக கொடுப்பதை விட திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக அனுபவிக்க அது தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மாந்தியினுடைய வேலை. இத்தனையும் கடந்து இப்போ குரு பகவான் வந்து இந்த ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக இப்போ பார்ப்பதால் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே முறையான இந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்திலே, ஜென்ம நட்சத்திரம்னாக்கா இப்போ கிருத்திகை அப்படின்னாக்கா, கிருத்திகைக்கு சூரியனுடைய சந்திரன் வரும்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கா, குருவனுடைய பார்வை கிடைக்காது. அடுத்ததாக சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னு ஒரு பார்க்க, அப்போ உத்திரம் 2, 3, 4 வரும்போது அங்கே கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 வரும்போது சந்திரனுக்கு கிடைக்கும். அப்போது இந்த ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கிருத்திகை இல்லையா, அதனால் இங்கே உத்திரமோ அல்லது இங்கே உத்திராட நட்சத்திரத்திலேயோ சந்திரன் பயணிக்கும் பொழுது குருவனுடைய பார்வையை பெறும் பொழுது, சந்திரன் குருவனுடைய பார்வை 5ஆம் பார்வையோ இங்கே வந்தால் 9ஆம் பார்வையை பெறுவார். 9ஆம் பார்வையை பெறக்கூடிய காலகட்டத்திலே செய்யக்கூடிய நவக்கிரக சாந்தி ஹோமம், இந்த ஜாதகத்தில் எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த சகல சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கி அவர் திருமண வாழ்க்கையை தருவார். அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்போ நடக்குது. தெய்வம் துணைக்கு வரும் காலம். எனவே தெய்வம் துணைக்கு வந்துவிட்டது. அதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த குரு பகவான் தன்னுடைய அஸ்தங்க கதி அடைந்திருந்தால் அந்த காலத்திலே இது மாதிரியான பரிகாரங்களை செய்யக்கூடாது. அஸ்தங்க கதியை கடந்து சூரியன் அந்த பக்கம் போனதுக்கு பிற்பாடு குரு பகவான் தனிமையாக ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலோடு இருக்கும் பொழுதும், குரு பகவான் இருக்கும் நட்சத்திரமும் சூரியனுக்கு நட்சத்திரமும் வேறு வேறு நட்சத்திரங்களாக இருக்கணும், அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் பலம் பெற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இங்கே சூரியனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கும் பொழுது, இங்கே சூரியனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கும் பொழுது குருனுடைய பார்வை அவருக்கு கிடைக்கும். அப்பொழுது இன்னும் சொல்லப்போனால் 9ஆம் பார்வை தூர தீட்சண்ய பார்வையிலே சந்திரன் கிடக்கும் பொழுது, குருவின் பார்வை இருக்கும் பொழுது செய்யக்கூடிய பரிகாரமானது சகல சாபங்களையும் சகல தோஷங்களையும் நீக்க வல்லது. அப்போது அவருக்கு கிடைக்க வேண்டிய கல்யாண வாழ்க்கை, கணவன் அல்லது காதலனே கூட கணவனாக வந்து நிறைவான வாழ்க்கையை தருவதோடு குழந்தை பாக்கியத்தோடு அவர்கள் நீடூழி வாழ இறைவன் அருள் செய்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.